பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த வசனத்தில் நடுப்பகுதி ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களை அழைத்து சொன்னார், எருசலேமுக்கு போகணும். அந்த பெத்தானியாவிலிருந்து அவர்கள் வந்து 2 பேரை கூப்பிட்டு பெத்தானியாவிலேருந்து நீங்கள் நேராக ஊருக்குள்ளே போங்க, அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை கழட்டின்னு வாங்க, அதை அழுத்து கொண்டு வாங்க. யாராவது அதை கேட்டால் ஏன் அழுக்கிறீங்கன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுது. இது ஆண்டவருக்கு வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இந்த தியானத்தில் என்னோடு இணைந்து பங்கு கொள்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் 2020ஆம் ஆண்டை கடந்து இந்த 21ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இந்த 2021ஆம் ஆண்டை துவங்கி இருக்கிற நீ ஆண்டவருக்கு தேவை. அதனால தான் உன்னோட படிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இந்த வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த குடும்ப வாழ்வு, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ ஆண்டவருக்கு தேவை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவர் விட்டு விலகி போய் இருக்கிறாயே, ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாயே, ஆண்டவர் மனரோகும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயே. இந்த வருடத்தின் துவக்கத்திலே உன் எண்ணங்களை யோசித்துப்பார், உன் சிந்தனைகளை யோசித்துப்பார். உன்னுடைய காரியங்கள் என்னவாயிருக்கிறது? இன்னும் பகைமை உன்னிடத்தில் இருக்கிறது, இன்னுமாய் அன்பு தணிந்திருக்கிறது என்ற ஒரு குறைபாடு உனக்கு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் அன்பு செலுத்துகிறவர். எபேசு சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்பு குறைந்திருக்கிறது. ஆதியில் செய்த கிருபையை செய்யலையேன்னு கேட்கிறார். என் அன்பு சகோதரிய சகோதரியே, கடந்த ஆண்டு முழுவதும் நீ யோசித்துப்பார். உன் பெற்றோரை நேசித்திருக்கிறாயா? உன் கணவனை நேசித்திருக்கிறாயா? உன் மனைவியை நேசித்திருக்கிறாயா? உன்னுடைய அன்பு உன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாயா? உன்னுடைய அன்பு சக விசுவாசிகளோடு இருந்திருக்கிறதா? இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் இஷ்டம் போல வாழ நினைச்சு நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினீர். ஆனாலும் கிருபையாய் ஆண்டவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தவரா, ஜீவனை கொடுத்தவராய் இந்த 2021ஆம் ஆண்டை நாம் துவங்குறதுக்கு உதவி செய்திருக்கிறார். 3 நாட்களை கடந்துட்டோம். இந்த 4வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. வேதத்தை வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? ஜெபித்து எத்தனை நாள் ஆச்சு? குடும்ப ஜெபம் செய்து எத்தனை நாள் ஆச்சு? இதெல்லாம் செய்யலையே என்ற வருத்தம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்ற வார்த்தை என்ற என் மூலமாய் ஆண்டவரோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வருத்தங்கள் இருக்கதான் செய்கிறது, கஷ்டங்கள் இருக்கதான் செய்கிறது, பாடுகள் இருக்கதான் செய்கிறது. சோர்ந்து போகாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்துல வாங்க என்று அழைக்கிறவர் உங்களுக்கு என்னிடத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அழைக்கின்ற ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்மேல் அன்பு செலுத்துகிறார். சோர்ந்து போகாது. எனக்கு யாருமே இல்லை, கலங்காது. அன்பு சகோதரியே, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம். என் திறமை போச்சு, என் தாழ்ந்து போச்சு, பலன் போச்சு, அழகு போச்சு, எல்லாரும் கைவிடப்பட்டு இருக்கிறேன் என்று நொந்து கொண்டிருக்கிறாயா? சோர்ந்து போகாது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க, நீங்க எனக்கு தேவைன்னு சொல்லு. ஆண்டவருக்கு நீ தேவை, இவர் எனக்கு தேவை என்று ஆண்டவர் இந்த காலைவரை உன்னை அழைக்கிறார். நீ தேவை சகோதரியே. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோ, அதே இடத்துல உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார்.
மேன்மைப்படுத்தி வைப்பார். சொர்ந்து போகாதீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சோர்ந்து போகாத. நீ எதிர்பார்க்கிறபடி உனக்கு பணம் இல்லை வியாபாரத்தை செய்வதற்கு, நல்ல ஒரு பிசினஸ் பண்ணுவதற்கு இவ்வளவு தேவைப்படுகிறது. நான் எங்கே போவேன், யார் எனக்கு சுருட்டி போடுவாங்கன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சோர்ந்து போகாத. வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் உனக்கு சுருட்டி போடுவார். ஆண்டவர் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்றது போல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரை காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அதனால அன்போடு இந்த காரியங்களை அழைக்கிறார். அவரிடத்துல வா. இந்த வருத்தத்தை பார்த்து நீயே சுமந்து கொண்டிருந்தாய், ஒரு நன்மையும் கிடைக்காது. ஆண்டவர் பக்கமா வாங்க, ஆண்டவரை தேடுங்க. இது முழங்கால் படிட்டு ஆண்டவரத்துல வேண்டுதல் செய். வேதத்தை வாசி நீ ஜெபிக்கிற போல ஆண்டவர் நேர் வழியாக உன்னை நடத்துவார். இந்த ஆண்டு நீ எதிர்பார்க்கிறபடி சகலத்தின் நன்மைக்கு மாற்றுகிற வருவார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்கள் தேவை. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு தன் ஊழியத்தின் நாட்களில் அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாக போனார். அங்கு மீன் பிடித்துக் கொண்டு சீமோன் பேதுருவை பார்த்தார். யோவான் அந்திரேயாவை பார்க்கிறார். யோவானையோ சீமோன் பேதுரை பார்க்கிறார். யோவானை பார்க்கிறார். படகுல அவருக்கு தேவை. எதற்கு? ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. கலிலேயா கடற்கரை ஓரத்தில் வலையை கழுவி கொண்டிருக்கிற சீமோன் பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்திரேயா இவர்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்தார். அவர் சொன்னார், வாங்க உங்களை மனுஷரை பிடிக்கவளாக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்குள்ள வருகிற பொழுது அவர் மனுஷரை பிடிக்கவளாக்குவார்கள். நான் எவ்வளவு நன்மை செய்கிறேன், எவ்வளவாய் நான் உண்மையாக இருக்கிறேன், எவ்வளவாய் நான் அன்பாக இருக்கிறேன். என் பெற்றோர் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன்கிறார். என் பெற்றோருக்கு என் அன்பு புரியவில்லை. கலங்காத. உன் பெற்றோரை சேர்த்து அணைத்து பிடிக்கிறதற்கு வழி அமைத்துக் கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய ஆத்துமா ஆண்டவருக்கு தேவை. சோர்ந்து போகாத. அவர்களுக்காக ஜெபி. அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய. இந்த மீன் பிடிக்கிறவர்கள் சீஷர்களாக மாறினார்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்யும்படியான அழைப்பை அவர்கள் மேல வைத்தார். நீங்கள் இன்று தேவை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. மனம் திரும்புங்கள். இந்த காலங்களில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர்களை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். இந்த இடத்துல இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். என் அன்பு சகோதரி ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டு, ஆண்டவருடைய மனநோகும்படியான காரியங்களை செய்து கொண்டு துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவர் பக்கமா ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதற்கு நீ தேவை. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ தேவை. ஆண்டவர் எருசலேமிலே பவனியாய் செல்வதற்கு இருவழி சந்தியில கட்டப்படுகிற கிராமத்தில் கட்டப்படுகிற கழுது கொண்டிய தேவை. சீஷர்கள் அழைத்து சொன்னார், நீங்க போய் அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது என்னத்துக்கு அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் இது மேல பயணிக்க போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை எருசலேமில் அடையாளப்படுத்த போகிறார்கள். இன்று நீ தேவை. ஆண்டவரை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு, அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருக்கு என்று சாட்சியாக எழுப்புவதற்கு நீங்கள் தேவை. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை ஓலையில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. என்னால் மூச்சு விட முடியல, என்னால் எழுந்து நிற்க முடியாது, என்னால் கொஞ்ச தூரம் நடந்தாலும் என்னால் மூச்சு திணறும்.
இப்படி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சோர்ந்து போகாத. நீ ஆண்டவருக்கு தேவை. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வீட்டில் செய்வார். நீ வசிக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாத. விசுவாசம் உள்ளவனாய் இன்று ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு தேவை என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு என்னை ஒப்புக் கொடுக்கிற என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான தாழ்வுகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை மண்ணில் போட்டு புதைத்து வீணாய் உங்கள் காலங்களை கழித்து விடாதீர்கள். உங்கள் ஆயுசு நாட்களை கடத்தி விடாதீங்க. இந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவை என்ற ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிதான் ஒரு நாள் திடீரென்று வெளி நாட்டிற்கு போன, வெளிய தேசத்திற்கு, தூர தேசத்திற்கு போன எஜமான திரும்பி வந்துட்டார். வந்தவொடனே அவங்க பதைக்கிறாங்க, இங்கும் அங்கே ஓடுகிறார்கள். அவர் குறிப்பிட்ட ஒரு மனுஷன் அழைத்தார். வாப்பா, நான் தூர தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் கையில் 5 தாழ்ந்து கொடுத்து போனனே, நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். நீ அவருக்கு தேவை. உன்னை அழைத்து அவர் கேட்பார். உனக்கு படிப்பு கொடுத்தன, உனக்கு வேலை கொடுத்தன, உனக்கு திறமையை கொடுத்தன, எனக்காக நீ என்ன செய்தாய்? 5 தாளந்து பெற்றவன் சொன்னான், நான் 10 உழைத்து இன்னொரு 5 தாளந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். இந்த 10 இந்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கிறார். அந்த எஜமானர் அதை பார்த்து வாங்கி மகிழ்ந்து திரும்பவும் அவனிடத்திலேயே கொடுக்கிறார். இதை பெற்று சந்தோஷமாயிரு, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இன்றைக்கு நீ தேவை. உன்னை அழைக்கிற ஆண்டவருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரத்தில் உன் படிப்பை குறித்து சொல்லணும், உன் வேலையை குறித்து சொல்லணும், உன் உயர்வை குறித்து சொல்லணும், உன்னுடைய அதிகாரங்கள், உன்னுடைய பதவிகள், உன்னுடைய ஆளுகைகளை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்லணும். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களுக்கு நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்கு நீங்க தேவை. ஆண்டவர்களை அழைத்து கணக்கு கேட்பார். வாப்பா, நீ எனக்கு தேவை. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். நான் கொடுத்து போனேனே இந்த தாளந்துகள், திறமைகள், இவைகளை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். கடந்த 2020 ஆண்டுகளை கடந்து போனோம். 21ஆம் ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த வருடத்தின் முதல் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பத்தில் ஆண்டவர்களை அழைக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்கு, உன் வேதனையை நீக்குவதற்கு, இன்னும் உன்னை உற்சாகப்படுத்துவதற்கு, உன்னை ஊக்கப்படுத்துவதற்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 5 வாங்கணும் 10 ஆக்கினான், 2 வாங்கணும் 4 ஆக்கினான். ஒரு தாழ்ந்து கொடுத்தவனை கூப்பிட்டு கேட்டாரு, எங்கப்பா உனக்கு கொடுத்த தாழ்ந்து? அவன் பதில் சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின இருதயம் உடையவர் என்று அவர் எஜமானை பழிக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ ஆண்டவருக்கு தேவை என்று அழைக்கின்ற காலத்தில் நீ ஆண்டவருக்கு உண்மையாய் உன்னுடைய கணக்கை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இல்லது அவரை குறை கூறுவதற்கு நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? 5ஐ 10 ஆக்கினவன் 2ஐ 4 ஆக்கினவனை அழைத்து சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், அநேகத்து மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், என் சந்தோஷத்தில் என்று பிரவேசி என்று சொல்லி அவனை அழைப்பித்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் ஒரு தாளந்து பெற்றவன் மண்ணில் வந்து புதைத்திருந்தான். அவன்கிட்ட சொன்னார், இதை காசுக்காரர்கிட்ட கொடுத்திருந்தால் வண்டியும் முதல்மா வாங்கியிருப்பேன், நீ அழுகையும் இருளுமா இருக்கின்ற இடத்துக்கு நீ தள்ளப்படுவாய் என்று சொன்னார். அங்கே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் நீ ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில் எருசலேமுக்கு போகும்போது வழியாக பெத்தானியாவிலிருந்து புறப்படுகிறோம். இருவழி சந்தையில் நீங்கள் போய் அங்கே பாருங்கள், ஒரு கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். அதை கவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
யாராவது ஏதாவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுது. ஏனென்றால் இயேசுவை சுமந்து எருசலேமுக்குள்ளே போக வேண்டிய கழுதை. இயேசு அதன் மேல் சுமந்து வருவதனால அதற்கு முன்பாக இலைகளையும் வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் போட்டு அதன் மேல் நடக்க அது ஆயத்தமாகிற கழுதை. கனத்துக்குரியது, எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. இயேசுவை சுமந்து செல்கிற ஒரு கழுதையாய் அது இருக்கிறது. ஆகவே இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க. ஆண்டவர் அழைத்த மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களை கிறிஸ்து வந்தார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அழைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இன்றளவும் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த ஜெபத்தில் நீ என்னோடு பங்கு கொள்கிற பொழுது ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். உன் கடினமான இருதயத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். அலட்சியப்படுத்துகிற இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சொந்து போகாத மகனை உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவரோடு பேசுகிறார். தொடர்ந்து பேசுங்க ஆண்டவர். இங்க இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உமக்கு தேவை. அவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய உம்மால் ஆகும். ஏனோதானோ என்று அழைத்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறவர் அல்ல. அவர்களை அழைப்பித்து அவர்களை கலந்து கேட்டு இந்த நாள் மட்டும் நீ என்ன செய்தாய் என்று கேட்டு அவர்களுக்கு பதிலளித்து இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறவர் என்பதை இந்த காலை தியான வழியில் நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மை வேண்டும், கிருபை வேண்டும், சுக வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவர் கொடுத்த தாழ்ந்து திறமை படிப்பு வேறு இந்த பணம் ஆண்டவருக்காக பயன்படுத்தினேன், ஆண்டவருக்காக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக செலவழித்தேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. இருக்கிற நிலையிலிருந்து உன்னை உயர்த்துவீராக. எங்க ஆண்டவர் கனவீனப்படுத்தப்பட்டார்களோ அது கனத்துக்குரியவர்களை மாற்றுங்க. எங்க வெட்கப்பட்டு தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க வைங்க. எந்த குறைவு கொண்டார்களோ அந்த இடத்திலேயே அவர்களை நிறைவாடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறையா. இந்த தியான வேளையில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிங்க. இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் மகிமைப்படுத்துவதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். உங்களுடைய கண்களை ஒரு விசை அவர்களுக்கு தயவு உண்டாகட்டும். விளையாடு பெற அந்த பரிசுத்தமான ரத்த அவர்களை ஆண்டவரை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே நம்முடைய சட்டக்குழாய் மறைத்து பாதுகாத்து துவங்கிற ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும் ஐயா. அன்மையான நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதலை இந்த காலவளையில் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறேன். பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும். சத்துருவான இந்த வருடம் அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவர்களுடைய சட்டக்குழாய் மறைத்து நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் சுவாமி. நாசமோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. கரமெடுத்து நடத்துங்க. இந்த நாளின் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. கண்ணீரை துளைங்க. உடைந்த உள்ளத்தை தேற்றுங்க. வாழ்வுண்டு என்ற நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையோடு உம்முடைய வழிநடத்துதலோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்று நாளை ஆண்டவரே விழித்து உமக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவரே இந்த நாளின் மகிழ்ச்சியை நாளை தினத்தில் உங்களுக்கு ஆண்டவரை உம்மோடு பகிர்ந்து கொள்ளும் கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து அதன் மூலமாக அவனுடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் ஆட்சேபின் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.